போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏமா 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 சிப்பா யக்கு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். ஸ்டோரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கருப்பு படத்துல ஆர்ஜே பாலாஜி வில்லனா நடிக்கிறாரான்னு செல்வபுரத்துல இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. கருப்பு அப்படின்னு அந்த படத்துக்கு பெயர் இருப்பதற்கு முன்னாலே அந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனா நடிப்பதாக செய்திகள் வந்தன. இப்போதும் அது தொடர்கிறதா அப்படின்னு தெரியல. இப்போ உள்ள ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வசதியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அப்படி இருந்தும் ஒரு கைதியின் டைரி படத்தோட கிளைமேக்ஸில் தத்ரூபமாக ஒரு சிலை போல கமலஹாசனை மேக்கப் போட்டு நடிக்க வச்சதெல்லாம் பெரிய விஷயம். அந்த காட்சி படமாக்கப்பட்ட விதம் மற்றும் கமலஹாசன் அதுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு பற்றி சொல்லுங்கன்னு மதுரையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி கைதியின் டைரி படமான காலகட்டத்தில் இப்போது உள்ளது மாதிரி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வசதியெல்லாம் கிடையாது. அந்த படத்திலே அந்த காட்சி மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் கமல்ஹாசன் அந்த காட்சிக்கு தந்த ஒத்துழைப்பு தான். அவர் உடம்பு முழுதும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பெயிண்ட்டை பூசினாங்க. அதையெல்லாம் தாங்குவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஆனாலும் அந்த கதாபாத்திரத்துக்காக அதை தாங்கி கொண்டு அற்புதமாக நடித்திருந்தார் கமல்ஹாசன். உயிருள்ளவரை உஷா படத்துல ஜெயின் ஜெயபால் கேரக்டர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடிக்கதா இருந்ததான்னு சென்னையில இருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. உயிருள்ளவரை உஷா திரைப்படம் ஜெயின் ஜெயபால் என்ற பெயரிலே தயாராக இருந்த போது அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ரஜினிகாந்தை டி ராஜேந்தர் அணுகியது உண்மைதான். ரஜினிகாந்துடைய காட்சி கிடைக்காதனால தான் அந்த படத்தில் டி ராஜேந்தர் நடித்தார். டி ராஜேந்தர் அப்படின்ற ஒரு நடிகர் உருவாவதற்கும் அதுதான் காரணமாக அமைந்தது. பவன் கல்யாண் முதல் தடவை எலெக்ஷன்ல போட்டியிட்டதுக்கு பிறகு அவர் நடிச்ச ஒரு படம் கூட கமர்ஷியலா ஹிட் ஆகல அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையாவே அரசியல் ஒரு நடிகருடைய சினிமா வியாபாரத்தை பாதிக்குமா? எம்ஜிஆர் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இவங்க 2 பேரும் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த படங்கள் ஹிட் ஆச்சான்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. அரசியல் சினிமா நடிகருடைய வியாபாரத்தை பாதிக்கும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? விறுவிறுப்பான ஒரு திரைக்கதை, நல்ல நடிப்பு, இதெல்லாம் அமைந்திருந்தால் நிச்சயமாக அந்த படத்துக்கு ரசிகர்கள் வரவேற்பு தருவார்கள். அந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்காங்களா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் மக்கள் கவலைப்படுவதில்லை என்பதுதான் உண்மை. 50 மற்றும் 60களுடைய டாப் 3 நடிகைகள் யாரு? சாவித்ரி, பத்மினி, சரோஜாதேவி அவர்களா, அல்லது சாவித்ரி, சவுகார் ஜானகி, பத்மினி அவர்களா, அல்லது முற்றிலும் மாறுபட்ட வரிசையான கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. 50களிலும் 60களிலும் தமிழ் சினிமாவுடைய டாப் நடிகைகள்னா அது சாவித்ரி, பத்மினி, சரோஜாதேவி ஆகிய மூவர் தான். நடிகர் சூர்யா ஸ்டண்ட் கலைஞர்களுடைய இன்சூரன்ஸை பே பண்ணிட்டு வராருன்னு வர செய்திகள் உண்மையா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமான்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. சூர்யா ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு தொடர்ந்து இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறார் அப்படின்ற செய்தி உண்மையான செய்தி இல்லை. ஸ்டண்ட் கலைஞர்களுடைய யூனியனுக்கு ஆண்டுதோறும் 2 லட்சம் ரூபாயை சூர்யா கொடுத்து கொண்டிருந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும். இப்போது அந்த 2 லட்சம் ரூபா அவர் கொடுப்பதாக தெரியல. சிவாஜி சாரோட படப்பிடிப்புல ஹாலிவுட் நடிகர்கள் யாராவது கிளாப் போர்டு அடிச்சிருக்காங்களா அல்லது பூஜையில கலந்துட்டு இருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜியினுடைய பட தொடக்க விழாக்களில் ஹிந்தி நட்சத்திரங்கள் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹாலிவுட் நடிகர்கள் யாரும் கலந்து கொண்டதாக தெரியல. இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய நண்டு, பூட்டாத பூட்டுக்கள், மெட்டு இந்த படங்கள்லாம் ஹிட் ஆகாம போனதுக்கு என்ன காரணம்னு தலையாம்பலத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. மகேந்திரனுடைய இயக்கத்தில் உருவான நண்டு, மெட்டி, பூட்டாத பூட்டுக்கள் ஆகிய 3 திரைப்படங்களும் ரசிகர்களை ஈர்க்கலைன்னு அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கதையோடு ரசிகர்கள் ஒத்துப்போல. அவங்களுடைய அலைவரிசையும் இந்த இயக்குனருடைய அலைவரிசையும் ஒத்துப்போனால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி பெறும். 1980, 1990, 2000, 2010, 2020 மற்றும் இப்போ அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அழகு, ஸ்டைல் மற்றும் நடிப்பை தத்ரூபமா படம் பிடிச்சு காமிச்சது யாருன்னு மதுரையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. 80களில் வெளியான படங்களில் ரஜினியை மிக அழகாக காட்டிய பெருமை ஜானி திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருந்த அசோக் குமாரியே சேரும். அதே மாதிரி 90களில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சிவன் மிக அற்புதமாக தளபதி படத்திலே ரஜினிகாந்தை காட்டியிருப்பார். 2000 வெளியான படங்களில் அந்த பெருமைக்குரியவர்னா அது ரத்னவேலு. எந்திரன் படத்தில் அவ்வளவு அழகாக ரஜினியை காண்பித்திருப்பார் ரத்னவேலு. 2010 வெளியான படங்களில் பேட்ட திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருந்த திருவை சொல்லலாம். 2020களில் வெளியான படங்களில் ஜெயிலர் திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருந்த
கார்த்திக் கண்ணனை சொல்லலாம். நித்யா மேனனுடைய தாய்மொழி எது? ஒரு பேட்டியில் நான் பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அவங்களுடைய பெயரில் மேனன் அப்படின்னு வருது. ஆனால் மலையாளத்தை விட தமிழ் தான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே குழப்பமாக இருக்கேன்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. நித்யா மேனனுடைய தாய்மொழின்னா அது மலையாளம் தான். அவருடைய மூதாதையர்கள்லாம் வசித்தது கேரளாவில் தான். நித்யா மேனனுடைய பெற்றோர்கள் பெங்களூரில் வசித்தாங்க. அதனால் நித்யா மேனன் பெங்களூரில் பிறந்தார். அவருக்கு கன்னடம், தமிழ் ஆகிய 2 மொழிகளும் மிக அழகாக பேச தெரியும். அந்த அளவுக்கு மலையாளம் பேச தெரியாது என்று அவர் சொன்னது உண்மைதான். கமலஹாசன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி சினிமாவுக்கோ அல்லது நாட்டுக்கோ ஏதாவது செய்ய திட்டமிட்டு இருக்கிறதா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவிலே அரசியலுக்கு கமலஹாசன் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சினிமாவில் நிச்சயமாக அதை பயன்படுத்துவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓடிடி வந்தது சினிமாவுக்கு வரமா அல்லது தீமையா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஓடிடி சினிமாவை பொறுத்த வரைக்கும் வரோம் அப்படின்னு தான் சொல்லணும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு இது எந்த அளவு வரமோ அதை தாண்டி சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஓடிடி மிகப்பெரிய வரம் என்பதை நீங்களும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் நடித்த சாதனை படத்துடைய இயக்குனரான ஏஎஸ் பிரகாஷம் அவர்கள் இப்போ எங்கே இருக்காங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சிவாஜி நடித்திருந்த சாதனை படத்தினுடைய இயக்குனரான ஏஎஸ் பிரகாஷம் இப்போதும் சென்னையில் தான் இருக்காரு. திரைத்துறையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறார், அவ்வளவுதான். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எம்ஜிஆர் பல வெளிநாடுகளுக்கு போய் ஷூட் பண்ணியிருப்பாரு. அப்போ எம்ஜிஆருக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு தோரணமலையிலிருந்து சண்பகராமன் கேட்டிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை எம்ஜிஆர் வெளிநாடுகளிலே படமாக்குவதற்கு அவருக்கு மிகப்பெரிய அளவிலே உதவியாக இருந்ததுன்னா ஒருத்தர் ஆனந்தவுடன் மணியன், இன்னொருத்தர் சித்ரா கிருஷ்ணசாமி. எம்ஜிஆர் ஊமை கேரக்டர்ல நடிச்சிருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எந்த திரைப்படத்திலும் ஊமை கதாபாத்திரங்களில் நடித்ததில்லை. நடிகை KR விஜய் அவர்கள் தயாரித்த நான் வாழ வைப்பேன், மேயர் மீனாட்சி போன்ற படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சதான கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. KR விஜயுடைய தயாரிப்பில் உருவான நான் வாழ வைப்பேன், மேயர் மீனாட்சி ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தன. இதில் நான் வாழ வைப்பேன் திரைப்படம் கொஞ்சம் கூடுதலான வெற்றியை பெற்றது. ரஜினிகாந்த் அவர்கள் ஆகஸ்ட் மந்த்துக்கு பிறகு அரசியலுக்கு குரல் கொடுக்க போறதா வர செய்திகள் உண்மையான கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. அரசியலில் அடியெடுத்து வைக்கின்ற எண்ணம் ரஜினிக்கு 1% கூட இல்லை. அதனால இந்த செய்தி முழுக்க முழுக்க தவறான ஒரு செய்தி. கொஞ்சம் கொஞ்சமாக சாதிய படங்கள் தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக மாறிட்டு வருது. கொஞ்சம் படங்கள் தான் அந்த மாதிரி வருது. அப்படி வந்தாலும் அந்த படங்களுக்கான அட்டென்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படியே போனால் சாதிய படங்கள் பொதுவான படங்களை கூர்ப்படும் நிலைக்கு வந்துடும். இதை எப்படி தடுக்கிறது? பெரிய நடிகர்கள் இது மாதிரியான சாதிய படங்களில் நடிக்கிறத தவிர்ப்பாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படங்கள் சாதி அடையாளங்களோடு வரலாமே தவிர மொத்தமாக சினிமா உலகம் முழுக்க முழுக்க அப்படி மாறிக்கொண்டு வருவதாக நான் நினைக்கல. ரஜினிகாந்த் நடிச்சிருந்த தப்பு தாளங்கள் மற்றும் இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய உதிரிப்பூக்கள் இந்த 2 படத்தோட கிளைமேக்ஸ்லையும் வில்லன்கள் இறந்துருவாங்க. ஆனால் இந்த 2 வில்லன்களும் இறக்கக்கூடாது அப்படின்னு நான் பல டைம் வருத்தப்பட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது படத்தை பார்த்து வருத்தப்பட்டிருக்கீங்களான்னு தலையாம்பள்ளத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. உங்கள் அளவுக்கு எனக்கு பெருந்தன்மையான மனசெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் அப்படிலாம் நினச்சதில்லை. நடிகர் MR ராதா மாதிரி இயல்பாகவே நடிக்கிற வில்லன் நடிகர்கள் இப்போ யாருமே இல்லையே. அவர் ஒரு இயற்கையான நடிகர் அப்படின்றதால தான் அவர் இப்போ வரைக்கும் கொண்டாடப்படுறாரான்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. MR ராதா இப்போ நடிக்கிற நடிகர்கள் இப்போ இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுல எந்த நியாயம் இல்லை. ஏன்னா MR ராதா போல யாராலும் நடிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. எப்படி ஒரு சிவாஜி, ஒரு எம்ஜிஆர், அது மாதிரி ஒரு MR ராதா மாதிரி இனி ஒரு நடிகர் பிறக்கக்கூட வாய்ப்பில்லை என்பது தான் உண்மை. பேன் இண்டியா பாணி படங்களால் ரீமேக் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வர ரீமேக் ரைட்ஸை விட பேன் இண்டியாவுடைய கலெக்ஷன் அதிகமாக இருக்குமான்னு சிங்கப்பூர்ல இருந்து ஆனந்த் சம்பத்குமார் கேட்டிருக்காங்க. ரீமேக்ஸ் ரைட்ஸை விட நிச்சயமாக பேன் இண்டியா படங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்றது மிகப்பெரியது தான். அது மட்டும் இல்லாமல் ரீமேக் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 100 படங்கள் வந்தால் 5லிருந்து 10 படங்களுக்கு மட்டும்தான் ரீமேக் உரிமைகள் விலை போகும். ஆனால் பேன் இண்டியா படங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே. எல்லா பேன் இண்டியா படங்களும் நல்ல வசூலை குவிக்கின்றனவே. அடுத்து என்று ஒரு தகவல். ஒரு காலகட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன் ஆகிய இருவருக்கும் தாயாக பல திரைப்படங்களில் நடித்ததுன்னா அது கண்ணாம்பா தான். அவர் ஒரு தெலுங்கு நடிகையாக இருந்த போதும் தமிழ் வசனங்களை அந்த அளவுக்கு மிக அழகாக உச்சரிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர் அவர். அப்படிப்பட்ட கண்ணாம்பா இந்த நடிப்புலகிலே காலடி எடுத்து வைப்பதற்கு எந்த சம்பவம் காரணமாக இருந்தது என்பதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏலூரில் ஹரிச்சந்திரா நாடகம் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த நாடகத்திலே சந்திரமதியாக நடித்த பெண் மேடையில் கதறி அழுது
புரள்றாங்க. ஆனால் மக்கள் அவரோடு சேர்ந்து அந்த காட்சியில் அழ தயாரால சிரிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே கண்ணாம்பா இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நடிமா என்று அந்த நடிகையை பார்த்து சொல்லியிருக்கிறார். உடனே அந்த நடிகை கண்ணாம்பாவை பார்த்து கீழே இருந்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப சொல்லுவோம், மேடையில் வந்து நடிச்சுன்னா உனக்கு தெரியும் என்று கண்ணாம்பாவை பார்த்து அந்த நடிகை சொல்ல உடனே மேடை ஏறினார் கண்ணாம்பா. அந்த சந்திரமதி கதாபாத்திரத்தை மேடையிலே கண்ணாம்பா நடித்த போது கீழே அந்த நாடகத்தை பார்த்து கொண்ட ரசிகர்களில் கண் கலங்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த நாடகத்திலே கண்ணாம்பா நடித்த நடிப்பும் அதற்கு ரசிகர் கொடுத்த வரவேற்பும் தான் கண்ணாம்பாவை ஒரு நிரந்தர நடிகையாக்கியது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணன். என்னடா அது பிராந்தி குடிக்கிற மூஞ்சியாடாது? ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? தம்பி மாப்பிள்ளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்திருக்கலாம். இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. திரைப்பட பத்திரிகையாளர், விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என்று பாரதி கண்ணனுக்கு இந்த சினிமா உலகிலே பல முகங்கள் உண்டு. ஆமா, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுட் வந்தா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எதா இருந்தாலும் முறைப்படி செய்யணுமையா? முறைப்படி செய்யணும். தமிழ்நாட்டின் முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பல பக்தி படங்களை இயக்கிவிட்டு இன்றைக்கு பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற பாரதி கண்ணன் தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பத்திரிகை தொடர்பாளராக தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சது இல்லையா? ஆமாம். பத்திரிகை ஒவ்வொரு பத்திரிகை ஆசிரியர் மீட் பண்ணி சந்தித்து குமுதமானதுடன் எல்லா ஆஃபீஸுக்கும் நம்ம போய் ஸ்டில்ஸ் கொடுத்த பழக்கம் வந்ததுனால நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு காலத்தில் இன்டர்வியூ பண்ணும்போது ஸ்ரீதேவி மட்டும் பேட்டி எடுத்தேன். சிவாஜி சார்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது சிவாஜி சார் அது பெருசாக அந்த இன்டர்வியூக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணலப்போ. கே பாலச்சந்தர் சாரை மீட் பண்ண ஒரு அனுபவம் இருக்குது. ஆக்சுவலாக கேபி சாரை வந்து நான் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு போயிருந்தேன். தம்மார்னு வீட்டுக்கே போயிட்டேன். யார் நீங்கள்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.